ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம PLSQL வந்து டேபிள் ஃபங்க்ஷன் கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ டேபிள் ஃபங்க்ஷன் என்ன, இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த டேபிள் ஃபங்க்ஷன் கான்செப்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு PLSQL சில கான்செப்ட் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்றதை பற்றி கிளியராக தெரிஞ்சிருக்கணும். கலெக்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் பற்றி எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த டேபிள் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலெக்ஷன் டைப் ஆஃப் டேட்டாவை என்கிட்ட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெஸ்டட் டேபிளோ இல்லை வந்து ஒரு விஆர் டேட்டாவையோ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நான் டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நார்மல் ரெகுலர் டேபிள் ஃபார்மேட்டில் நான் டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டேபிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம எதுக்காக இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள் கான்செப்ட் மெயினாக போகிறதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சம் லாஜிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது சிம்பிளாக இருந்தால் நீங்கள் SQL பண்ணிக்கலாம், அந்த ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஒரு காம்ப்ளெக்ஸான லாஜிக்ஸை நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க, காம்ப்ளெக்ஸான லாஜிக் யூஸ் பண்ணி நீங்கள் அதை பிரேக் பண்ணி நிறைய லாஜிக்ஸ் அப்ளை பண்ணி ஒரு சில டேட்டாஸ் நான் எடுத்து அதை ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து டேபிள் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸான லாஜிக்ஸ் வந்து நான் வந்து கிராக் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நான் PLSQL ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த டேபிள் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு கலெக்ஷன் டைப் தான் நம்ம பாஸ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் காம்ப்ளெக்ஸான லாஜிக் பிரேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் அதில் வந்து அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண போகிற டைப் வந்து கண்டிப்பாக வந்து கலெக்ஷன் டைப்பாக இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் அந்த லாஜிக்ஸை பிரேக் பண்ணி நீங்கள் அந்த டேட்டாஸ் வந்து கலெக்ஷனில் ஸ்டோர் பண்ணி அந்த கலெக்ஷனை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரிட்டர்ன் ஆகக்கூடிய அந்த கலெக்ஷன்ஸை வந்து நீங்கள் ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் பார்க்கறதுக்கு நம்ம இந்த டேபிள் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை காட்டுறேன். ஸோ இது நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்காக, அந்த கலெக்ஷனை வந்து டேபிள் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்காக நான் வந்து ஒரு கலெக்ஷன் க்ரியேட் பண்ணுறேன், ஒரு நெஸ்டட் டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் ஆர் ரீப்ளேஸ் டைப் நேம் வந்து நான் ஜஸ்ட் ஸ்ட்ரிங்னு வைக்கிறேன். இஸ் டேபிள் ஆஃப் இதில் ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டா வந்து வேக்கராக ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இந்த டைப் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த கலெக்ஷனை வந்து நீங்கள் டேரெக்டாக அதில் சம் டேட்டாஸ் வந்து நீங்கள் இப்போ ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டேட்டாஸ் வந்து நீங்கள் ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே பண்ணி பார்க்க முடியும். SQL டேபிள் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஃப்ரம் கிளாஸில் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம். ஸோ டேபிள் ஆஃப் இந்த கலெக்ஷனை நான் டேரெக்டாக இங்கே இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு சம் வேல்யூஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு எதுவும் நான் அதில் டேட்டா ஸ்டோர் பண்ணல. ஸோ டேட்டா எதாவது ஸ்டோர் பண்ணாமல் ரன் பண்ண அப்படின்னா டேபிள் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா காலம் வேல்யூன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ காலம் வேல்யூ இது வந்து நான் டேட்டா அப்படின்றது வைக்கிறேன், டேட்டாஸ்ன்ட்டு. ஸோ ரன் பண்ண அப்படின்னா ஸோ காலம் நேம் வந்து நீங்கள் டெம்பரரியாக நீங்கள் எல்எஸ் நேம் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சம் வேல்யூஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன் அந்த கலெக்ஷனில் AB and C. இப்போ ரன் பண்ணால் இந்த டேபிள் ஃபார்மேட்டில் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இது ஒரு டேபிள் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இதில் நீங்கள் எதாவது ஃபில்டர் பண்ணணும், இல்லை ஜாயின் கண்டிஷன் பண்ணணும், ஸோ இதே மாதிரி எதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை நார்மல் ஒரு ரெகுலர் டேபிள் மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டாஸ் இப்போ எதாவது ஒரு டேட்டா ஃபில்டர் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டாஸ் இல்லை. ஸோ இது வந்து காலம் நேம் வந்து காலம் வேல்யூ. எல்எஸ் நேம் வந்து டேரெக்டாக அதில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம டேட்டாஸ் வந்து ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டேபிள் ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணக்கூடிய டைப் வந்து கண்டிப்பாக கலெக்ஷன் டைப்பில் இருக்கணும். ஸோ அதை தான் நம்ம பாஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு இந்த சம் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி இதை நான் டேபிள் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ஓகே, இப்போ இது வந்து நம்ம எப்படி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதில் எப்படி நம்ம ஒரு டேட்டாஸ் ஸ்டோர் பண்ணி அதை எப்படி நம்ம கால் பண்ணி அதை டேபிள் ஃபார்மேட்டில் பார்க்குறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதில் பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் காலம் தான் இருக்குது. இல்லை மல்டிபிள் காலம்ஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும்னாலும் பார்க்க முடியும். மல்டிபிள் காலம்ஸ், அதாவது இப்போ ஒரே ஒரு வேல்யூ தான் இந்த கலெக்ஷனில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எனக்கு மல்டிபிள் காலம்ஸ் எனக்கு இந்த ரிப்போர்ட்டில் எனக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம மல்டிபிள் காலம்ஸை வந்து டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். ஸோ வந்து நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஜெனரேட் டேட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு மந்த் அண்ட் இயர் பாஸ் பண்ணேன் அப்படின்னா அதனோட ஃபுல் டேட் வந்து எனக்கு வரணும். அந்த மந்தோட ஃபுல் டேட்டை வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணணும். இதுக்கான லாஜிக் வந்து நான் எழுத போகிறேன். ஓகே, ஸோ இது சிம்பிள் லாஜிக் தான், பட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை காட்டுறதுக்காக நான் வந்துட்டு இதை ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு ரியல் டைமில் ஏதாவது பிஸ்னஸ் லாஜிக்ஸ் அதிகமாக நீங்கள் ஏதாவது ரொம்ப காம்ப்ளெக்ஸான லாஜிக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நான் வந்து இதில் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் ஆர் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் நேம் வந்து ஜென்ரேட் டேட்ஸ். ஸோ இதில் வந்து நான் 2 ஆர்குமெண்ட் வந்து வாங்க போகிறேன். ஒன்று வந்து மந்த்து, என்னோடய டைப் வந்து நம்பரில் தான் வாங்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இயர். ஸோ இதனோட டைப்பை வந்து நம்பரில் தான் வாங்க போகிறேன். ஸோ ரிட்டன் டைப் தான் இங்கே முக்கியம். ஸோ ரிட்டன் டைப் வந்து நம்ம ஒரு கலெக்ஷன் டைப் தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஏன்னா டேபிள் ஃபங்க்ஷனில் வந்து கலெக்ஷன் டைப் தான் பாஸ் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிற டைப் வந்து கண்டிப்பாக கலெக்ஷன் டைப்பில் இருக்கணும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நெஸ்டட் டேபிள் டைப் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் ஆர் ரீப்ளேஸ் டைப் நேம் வந்து இப்போது இந்த கலெக்ஷனில் நான் ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட் தான், அந்த மந்தோட டேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த கலெக்ஷனில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டேட் டைப் இஸ் டேபிள் ஆஃப். ஸோ இதில் ஸ்டோர் பண்ணக்கூடிய எல்லா டேட்டாஸுமே வந்து பார்த்திங்கன்னா டேட் டைப்பில் தான் இருக்க போகுது.
ஸோ நான் டேட் டைப் கொடுத்துட்டு நான் அதை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண போகிறது வந்து இந்த டேட் டைப்புன்ற இந்த டைப்பை தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ ஸோ பிகின் அண்ட் எண்ட். ஸோ இங்கே வந்து இதுக்கான லாஜிக் வந்து நம்ம எழுதலாம். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு இந்த மந்த் கொடுத்துருக்காங்க, இயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் நான் டேட்டா கன்வெர்ட் பண்ணுறேன். எல்லா டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மந்தோட டேட்டுமே ஸ்டார்ட்ஸ் வித் 1 தான் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு டேட்டு மட்டும் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதை ஜென்ரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், ஸ்டார்ட் டேட்டுன்ட்டு. ஸோ இதில் ஸ்டோர் பண்ணக்கூடிய டைப் வந்து டேட். ஸோ இதை ஜஸ்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து இந்த கலெக்ஷனில் நம்ம எல்லா டேட்டையும் ஸ்டோர் பண்ணுறதுக்காக அந்த கலெக்ஷனை வந்து நான் இங்கே இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனோட வேரியபிள் நேம் வந்து நான் டேட் லிஸ்ட், டைப் நேம் வந்து டேட் டைப். ஸோ இதை வந்து நான் இங்கே இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன், டேட் டைப் ஆஃப். ஸோ ஜஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட் நான் இந்த ஸ்டார்ட் டேட் மட்டும் க்ரியேட் பண்ணுறேன், ஸ்டார்ட் டேட். ஸோ ஃபஸ்ட் டேட் வந்து எனக்கு 1 தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஐஃபன் எனக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே ஐஃபன் பேஸ் பண்ணி நான் செப்பரேட் பண்ண போகிறேன். டேட்டு, மந்த்து, இயர். ஸோ எனக்கு மந்த் அண்ட் இயர் வந்து யூசர் வந்து பாஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதோட கன்கேட் பண்ணிக்கிறேன், மந்த் அப்புறம் இயர். ஓகே, ஸோ செப்பரேட்டட் பை வந்து எனக்கு ஐஃபன் இல்லையா. ஸோ அதனால் வந்து நான் இங்கே ஐஃபன் போட்டுக்கிறேன். அப்புறம் இயர் கன்கேட் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஆனால் இது ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டேட் டைப்பாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணலாம், டூ டேட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ டூ டேட்டில் ஸோ உங்களுக்கு டேட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றிலாம் எதுவும் தெரில அப்படின்னா, SQL இருக்கக்கூடிய டேட் ஃபங்க்ஷன்ஸ் அந்த சிங்குலர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் தெரில அப்படின்னா அதுக்கு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இதில் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணணும். டேட் எல்லாமே செப்பரேட்டட் பை ஐஃபன். ஸோ அதனால் ஐஃபன் யூஸ் பண்ணிக்கிறேன், மந்த் அப்புறம் இயர். ஸோ இதை கொடுத்துட்டு நான் டேட்டா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட் லிஸ்ட் என்ற இந்த டைப் ஆஃப் டேட்டாவை தான் ரிட்டர்ன் பண்ண போகுது, இந்த கலெக்ஷனை தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகே, ஸோ இந்த கலெக்ஷன் இப்போதைக்கு எதுவும் ஸ்டோர் பண்ணல. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபஸ்ட் இனிஷியல் டேட்டை மட்டும் நான் ஸ்டோர் பண்ணி அதில் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இந்த கலெக்ஷனில் ஒரு இதுக்கான சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணி. இதில் வந்து நம்ம இந்த டேட்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஸோ டேட் லிஸ்ட் ஆஃப். ஸோ எனக்கு லாஸ்ட்டாக க்ரியேட் ஆன இண்டெக்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த இண்டெக்ஸில் தான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேட்டை வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ டேட் லிஸ்ட் டாட் கலெக்ஷனில் வந்து லாஸ்ட் மெத்தட் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நமக்கு லாஸ்ட்டாக அந்த க்ரியேட் ஆன அந்த இண்டெக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டார்ட் டேட்டை வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இதில் ஸ்டோர் பண்ணக்கூடிய எல்லா டேட்டாமே வந்து டேட் டைப்பில் தான் இருக்கணும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா டேட் டைப் தான். ஸோ ஸ்டோர் பண்ணியாச்சு. ஃபைனலாக இதை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் அதை க்ரியேட் பண்ணுறேன் அந்த ஃபங்க்ஷனை. ஓகே, ஸோ இதில் ஏதோ மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ டேட் லிஸ்ட் வந்து இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறேன், டேட் லிஸ்ட் இது. ஸோ இப்போ க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து நம்ம இது வந்து என்னென்ன வேஸில் வந்து நம்ம இந்த டேட்டாஸ் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்குறதுன்றதை நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம டேபிள் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணி எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் ஆஃப். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம டேரெக்டாக இது வந்து நமக்கு டேரெக்டாக ஒரு கலெக்ஷன் டைப் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. அதனால் நம்ம டேரெக்டாக இங்கே கால் பண்ணிடலாம். ஸோ ஜெனரேட் டேட்ஸ் ஆஃப். இதில் வந்து நம்ம 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஒன்று வந்து மந்த், இன்னொன்று வந்து இயர். ஸோ நான் ரேண்டமான ஏதாவது ஒரு மந்த் ஒன்று பாஸ் பண்ணுறேன், இயரையும் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இனிஷியலாக நம்ம ஸ்டோர் பண்ண அந்த டேட் மட்டும் நமக்கு ஃபஸ்ட் டேட் பண்ண நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, இப்போ எல்லா டேட்ஸையும் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு லூப் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபார் ஐன். ஸோ இனிஷியலாக நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 0லேருந்து அந்த மந்தோட லாஸ்ட் டேட் என்னன்றது எனக்கு தெரியணும். ஸோ அதை எடுக்கிறதுக்கு நம்ம இந்த டேட்லேருந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அதில் டேட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் வந்து நம்ம அந்த ஸ்டார்ட் டேட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து அந்த மந்தோட லாஸ்ட் டேட் என்னன்றதை கொடுத்துரும். இப்போ 31 டிசம்பர் 2024 இந்த மாதிரி காட்டும். ஸோ அதிலேருந்து நமக்கு அந்த டேட் மட்டும் தான் தேவை, 31ன்றது மட்டும் தான் தேவை. அதுக்கு வந்து நான் 2 கேர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 2 கேர் யூஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டை மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன், டேட். ஸோ அது வரைக்கும் எனக்கு இந்த ரேஞ்ச் வந்து இந்த லூப் வந்து ஐட்ரேட் ஆகணும். ஸோ லூப் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் இது வந்து நம்ம எண்ட் லூப் பண்ணிக்கலாம். ஸோ எண்ட் லூப் இது வந்து ஆக்சுவலாக நமக்கு அந்த அந்த மந்தில் எவ்வளோ டேட்ஸ் இருக்கோ அது வரைக்கும் நமக்கு இந்த லூப் வந்து ஐட்ரேட் ஆகும். ஸோ ஐயில் வந்து எனக்கு 0, 1, 2, 3 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. அதனால் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த டேட்டோட வந்து நான் ப்ளஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது டேட் டைப்பில் வந்து நம்ம +1 போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டேட்டு போகும், +2 போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் 2 டேட் போகும். அந்த மாதிரி நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இதை ஆட் பண்ணி அந்த டேட்ஸ் வந்து நான் ஜென்ரேட் பண்ணி அந்த கலெக்ஷனில் ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் அதை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் பண்ணிட்டு இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டேட்ஸுமே ஜென்ரேட் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த நெக்ஸ்ட் மந்தோட டேட் வந்திருக்கு. இது எனக்கு தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், -1 போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டாப் ரேஞ்சில் அந்த நெக்ஸ்ட் மந்தோட டேட் வந்து வராது. ஸோ கரண்ட் மந்தோட டேட் மட்டும் நம்ம எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த டேபிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த டேட்டாவை வந்து நம்ம பார்க்க முடியுது. இந்த கலெக்ஷனில் ஸ்டோர் ஆகக்கூடிய டேட்டாஸ் வந்து நம்ம ஒரு நார்மல் டேபிள் மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இது வந்து நம்ம இன்னும் ஷார்ட்டாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னா
ஆர்க்கிள் 12.2 இருந்து நீங்கள் வந்து இந்த டேபிள்ன்ற இந்த கீவேர்டு வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ டேரெக்டாகவே இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதை என்ன சொல்கிறோன்னா, டேரெக்டாக நீங்கள் இந்த கீவேர்டு இல்லாமலே, டேபிள்ன்ற கீவேர்டு இல்லாமலே நீங்கள் டேரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் அங்கே கால் பண்ணி நீங்கள் இதை ரன் பண்ணி பார்க்க முடியும். சேம் அவுட்புட் தான் வரும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம வேறு வேஸில் இப்போ இந்த கலெக்ஷனில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து நம்ம வேறு என்னென்ன வேஸில் வந்து நம்ம இதை டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ இது நம்மளாம் வந்து நம்ம PLSQL பிளாக்ல வந்து நம்ம இந்த டேட்டாஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு பிளாக் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபங்க்ஷனை டேரெக்டாக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேயே கால் பண்ணிடுறேன். டிக்ளரில் கால் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் அதனுடைய ஃபஸ்ட் இண்டெக்ஸும் லாஸ்ட் இண்டெக்ஸும் எடுத்து அதனோட இண்டெக்ஸை வந்து நான் ஜென்ரேட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து ஒன் பை ஒன்னாக கெட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது வந்து நார்மல் வே. இது நீங்கள் ஃபங்க்ஷன் என்னோட கலெக்ஷன் வீடியோஸ் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதிலே இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் PLSQL பார்க்கணும்னா இந்த மாதிரி பார்க்கலாம். இந்த டேட்டாஸ் வந்து நம்ம இன்னொரு வேல பார்க்கலாம் அப்படின்னா ஃபார் லூப் கர்சர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நீங்கள் வந்து ஒரு டைரெக்டாக அந்த கொரிய ஃபார் லூப்பில் கொடுத்துட்டு ஸோ அதில் இந்த எந்த காலம் வேணுமோ அந்த காலம் இதில் பை டிஃபால்ட்டாக வந்து காலம் வேல்யூன்னு தான் இருக்குது, காலம் நேம், அதை நம்ம எடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணாலும் இதனோட அவுட்புட்டையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ SQL பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேபிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் காலம்ஸ் எப்படி நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ மல்டிபிள் காலம் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு இப்போ நான் இதே சினாரியோ எடுத்துக்கிறேன். இந்த சினாரியோவில் வந்து நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டேட்ஸை மட்டும் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மந்தோட கரண்ட் என்ன மந்த்து பாஸ் பண்ணுறோமோ, எந்த இயர் பாஸ் பண்ணுறோமோ அந்த மந்தோட ஃபுல் லிஸ்ட் நமக்கு கிடைக்கிது. ஸோ அதோட சேர்த்து எனக்கு என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு காலம் வேணும். அது என்ன டேன்றதை நான் எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு 2 காலம் நான் டிஸ்ப்ளே பண்ண போகிறேன். ஸோ இப்போதைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேட்டா தான் ஸ்டோர் பண்ணுறதுல. ஸோ அதில் மல்டிபிள் காலம் நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஓன் ஆப்ஜெக்ட் டைப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் டைப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நம்ம அந்த டேட்டா வந்து நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மல்டிபிள் டேட்டா கொடுத்துட்டு அதை டேரெக்டாக நம்ம அந்த கலெக்ஷனில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸோ அதை எடுத்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணி பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும்னா create or replace. ஸோ டைப் நேம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டேட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வைக்கிறேன். ஆப்ஜெக்ட் ஆஸ் இல்லை என்னென்ன காலம்ஸ் வேணுமோ நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் டேட்ஸ்னு ஒரு காலம் வைக்கிறேன். ஸோ அது இந்த டேட்டா வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸோ அதனோட டைப் வந்து டேட்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அது என்ன டே அப்படின்றத நான் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டே அப்படின்ட்டு ஒரு காலம் வைக்கிறேன். ஸோ அதில் வந்து நான் varchar2 அது ஸ்ட்ரிங்கை தான் ஸ்டோர் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் varchar2 வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு S கீவேர்டு வந்து இங்கே வராது, டைப்புக்கு அப்புறம் வரும். ஸோ கொடுத்துட்டு நான் இந்த டைப் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த கலெக்ஷன் வந்து இப்போ இந்த நெஸ்டட் டேபிள் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறது வந்து இந்த ஆப்ஜெக்ட் டைப்பை தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் டைப்பை நான் அதில் பாஸ் பண்ணிக்கிறேன். இந்த டைப்பை நான் ரீக்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கலெக்ஷனில் ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் டைப்பில் இருக்கணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டேட் ஆப்ஜெக்ட் இல்லை 2 வேல்யூ வந்து பாஸ் பண்ணலாம். 2 காலம் வந்து நான் அதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நீங்கள் எத்தனை காலம் வேணுமோ உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அதனோட டே. ஸோ டேவை எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா toChar ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ toChar ஆஃப் இந்த டேட் அதிலேருந்து நம்ம டேஸை மட்டும் எடுத்துக்கலாம். ஃபார்மேட் வந்து டே கொடுக்குறேன். ஸோ 2 வேல்யூ ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நான் அதை ரீக்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை கொரி பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டேட் அண்ட் டே அப்படின்றது நமக்கு 2 காலம் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ இதுமாதிரி உங்களுக்கு எத்தனை காலம்ஸ் தேவைப்படுதோ அதை நீங்கள் வந்து அந்த தேவைப்படக்கூடிய அந்த ரிப்போர்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய காலம்ஸ் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் டைப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காலம் நேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன நேமில் மென்ஷன் பண்ணியிருந்தோமோ அதே நேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலம் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு மல்டிபிள் காலம்ஸ் வந்து எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதிலே வேறு ஒரு சினாரியோ பார்க்கலாம். ஸோ இந்த இதிலே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸாக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கீ வேல்யூ பேர்ஸ் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ அதுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது ரிட்டர்ன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலெக்ஷன் டைப் தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் பார்ஸ் கீ வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கலெக்ஷன் நெஸ்டட் டேபிள் கலெக்ஷன் நாங்கள் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு இது ரிட்டர்ன் டைப் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கலெக்ஷன் டைப் தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா இதில் ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் கூடிய கீ வேல்யூஸ் அதாவது ஒரு ஃபார்மேட்டில் இப்போ எனக்கு x = 10 இருக்குன்னா எக்ஸை கீயை வச்சுக்கும் 10 வந்து வேல்யூ வச்சுக்கும், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி செப்பரேட் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த கான்செப்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் என்ன நடக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் டேரெக்டாக இங்கே கால் பண்ணி காட்டுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸோ ஃபங்க்ஷன் நேம் வந்து பார்ஸ் கீ வேல்யூ. ஸோ இதில் வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் வந்து பாஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் வாங்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் ஸ்ட்ரிங் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதனோட அந்த ஸ்ட்ரிங் பேட்டர்ன் வந்து இப்போ x = 10 அப்படின்ட்டுருக்குன்னா இதுமாதிரி எல்லாமே செப்பரேட்டட் பை நான் செமிகோலன் பேஸ் பண்ணி கொடுக்குறேன். இப்போ y = 20
ஸோ இசட் ஈக்குவல் 30 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணணும்னா இந்த இது செப்பரேட்டாக இருக்கு இல்லையா, இது ஒரு பேர். இது ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய அந்த கீயை எடுக்கும், இதனோட வேல்யூ எடுக்கும். இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணி நமக்கு தனித்தனி காலமாக தரும். ஓகே, இதுதான் அந்த ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ இந்த கலெக்ஷன் டைப் ரிட்டர்ன் பண்ணுதுன்றதுனால டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த டேபிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இதை டேரெக்டாக பார்க்க முடியும் ஃப்ரம் கிளாஸில் கால் பண்ணி. இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ பார்த்திங்கன்னா அதனுடைய கீ அண்ட் வேல்யூஸ் வந்து நமக்கு கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ கலெக்ஷன் டைப்பை ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அதை நம்ம ஃப்ரம் கிளாஸில் அதை டேபிள் ஃபங்க்ஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும். ஸோ நீங்கள் 12.2க்கு மேலே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டேபிள்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் இங்கே கால் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டேபிள் ஃபங்க்ஷனில் முக்கியமாக ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம லோக்கலாக க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அனானிமஸ் பிளாக் க்ரியேட் பண்ணுறேன், டிக்ளேர் பிகின் அண்ட் எண்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் இங்கேயே டிக்ளேர் பண்ணுறேன் லோக்கலாக. ஸோ இதை வந்து நான் க்ரியேட் பண்ணல. ஸோ லோக்கலாக இந்த மாதிரி நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு இது நான் வந்துட்டு லோக்கலாக இந்த ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிட்டு நான் டேபிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்னால் பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஃபார் லூப் கர்சர் யூஸ் பண்ணி இந்த டேட்டாவை நான் வந்து அந்த லிஸ்ட்டில் இந்த கலெக்ஷனில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கோடை நான் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து காலம் நேம் வந்து பார்த்திங்கன்னா காலம் வேல்யூ கிடையாது, ஆக்சுவலாக வந்து டேட்ஸ்னு ஒரு காலம் க்ரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேன்ட்டு ஒரு காலம் க்ரியேட் பண்ணோம். நான் டேட்ஸ் காலம் மட்டும் நான் எடுக்கிறேன். இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இது ஆக்சுவலாக எரர் அடிக்கும். ஸோ இதே நான் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாக் வந்து நான் அதை கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இப்போ ஒர்க் ஆகும். ஓகே, இது டேரெக்டாக நம்ம லோக்கலில் யூஸ் பண்ணி நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ கண்டிப்பாக இது நம்ம ஸ்கீமா லெவலில் இந்த ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ ஸ்கீமா லெவலில் க்ரியேட் ஆயிருந்தால் தான் நம்மளால் வந்து டேபிள் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அந்த டேபிள் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றதை பற்றி. ஸோ இப்போதைக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலெக்ஷனில் தான் எல்லா டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறோம். இன்கேஸ் வந்து நமக்கு லார்ஜான டேட்டா, நிறைய டேட்டாஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கலெக்ஷனில், ஸோ ஆக்சுவலாக இது வந்து நம்ம கலெக்ஷனில் இது வந்து லோக்கல் மெமரியில் தான் ஸ்டோர் ஆகுது இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது இதில் கண்டிப்பாக நமக்கு வந்து மெமரி இஷ்யூ வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பைப்லைன் கான்செப்ட் இருக்குது. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பைப்லைன் கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். ஓகே, பை.